பிறந்ததோ சாதாரண குடும்பம், படித்ததோ 6ஆம் வகுப்பு, வகித்ததோ முதலமைச்சர் பதவி, தேடி வந்ததோ பாரத பிரதமராகும் வாய்ப்பு. இத்தனையும் இருந்தும் தன்னடக்கத்துடன் ஆட்சி செய்த அரசியல் துறவி காமராஜரை விட யாராக இருக்க முடியும்? பதவிக்காக பல பாவங்களை செய்பவர்களுக்கு மத்தியில் 2 முறை பிரதமராகும் வாய்ப்புகள் வந்தாலும் கூட அதை நிராகரித்து தம் கட்சிக்காரர்களேயே பிரதமராக்கிய கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். சிறுவயது முதலே கருமமே கண்ணாக திகழ்ந்தவர். தேச நலனில் அக்கறை கொண்டார். அன்றைக்கு தேசம் முழுவதும் சுதந்திர தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்க காந்தியடிகளின் மீது கொண்ட தீராத பற்றால் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைவாசம் சென்றார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவரின் அயராத உழைப்பையும் ஈடுபாட்டையும் கண்டு கட்சியின் முக்கிய பொறுப்புகள் தேடி வந்தன. அதனைத் தொடர்ந்து 3 முறை தமிழக முதல்வராக பதவி வகித்து தம்மை எதிர்த்து போட்டியிட்டவர்களையும் தமது அமைச்சரவையில் அமர்த்திய பெருமைக்கு உரியவர். தமிழகம் தன்னிகரில்லா வளர்ச்சி பாதையில் பயணிக்க மனிதனின் உயிர் நாடியான நீராதாரங்களை சேகரிக்க முக்கிய அணைக்கட்டுகளான மணிமுத்தாறு, பரம்பிக்குளம், சாத்தனூர், வைகை அணை என்று இவரின் நீர்த்திட்டங்கள் நீண்டு கொண்டே போகும். அது மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, சென்னை ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை என்று தமிழகத்தின் முக்கிய தொழிற்சாலைகளை நிறுவிய பெருமை இவரையே சாரும். கல்வியே தேசத்தின் கண்களை துறக்கும் என்று பட்டி தொட்டிகளில் எல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டி பாமர குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் புரட்சிகரமான இலவச மதிய உணவு திட்டத்தை உலகிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தினார். கடமையில் கண்ணாக கொண்டு தேச பணியும் கட்சிப்பணியுமே முக்கியம் என்று கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி தேச நலனில் அக்கறை கொண்டு அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவருக்கு அன்றைய அரசியல் போக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. கவலையில் ஆழ்ந்தவர் உடல்நலம் குன்றி 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி பிறந்த அந்நாளில் உறக்கத்திலேயே தம் இன்னுயிரை நீத்தார். வகித்த பதவியோ முதல்வர் பதவி, வசித்ததோ வாடகை வீடு, தம் சட்டை பையில் இருந்ததோ சில்லறை காசுகள், சிறிதளவு பணம். இப்படி கடமை, கண்ணியம், நேர்மைக்கு இலக்கணமாய் திகழ்ந்த கர்ம வீரரே, உம்மை போன்ற உத்தம அரசியல் தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறே சந்திக்குமா என்பது சந்தேகமே.